ஆதி, நிம்மதி, அண்ணே, என்ன பாச்சு? நேத்து ரெண்டு பேரும் சூர்யாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, ஏதாவது தடையும் கிடைச்சதா? சுடரமாவை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா காணாம போன கதையெல்லாம் பக்காவா சொன்னாங்க. அதான் அப்ப வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் கேட்கலாமேன்னு கிளம்பிட்டோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தவரையா? ஆமா. ஏண்டா, அவங்களுக்கு எப்படா தெரியும்? தெரியும், ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. சரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி யாரு ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தா? கருணாகரன் ஒருத்தர் பேர் போட்டிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ்ல தான் பார்த்தேன். கருணாகரனா? வீடு எங்க? அட்ரஸும் பார்த்தேன். நம்ம பழைய தெரு இருக்குல்ல, அங்க இருக்க வீடு. பழைய தெருலையா? பழைய தெருல ஸ்டேஷன் மாஸ்டர் கருணாகரனா? அவரா? என்னாச்சு? இல்ல, யோசிச்சு பார்த்தேன் எனக்கு தெரியுமான்னு. அவர்கிட்ட விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்லண்ணே. அதுக்குதான் ஆதியும் நானும் அங்க கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். கிடைக்கும். ஆனாலும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேமா. படுத்த படுக்கையாயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாண்டா. உங்களுக்கு எப்படி அவரை தெரியும்? அவரை தெரியாது, அவர் பையனை தெரியும். அவரு நம்ம கடையில தான் வந்து அரிசி எடுப்பாரு. அப்ப சொல்லியிருக்காரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் உங்க அப்பான்னு. ஓ, படுத்த படுக்கையா இருக்காருன்னா பேசுவாரா? பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தானே சொல்லியிருக்காரு. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு இருந்த ஒரே க்ளூ அவரு தானே. இப்ப அவரும் படுத்த படுக்கையா இருக்காரு, பேசுறது கஷ்டம்னு சொல்றீங்க. ஆதியே கஷ்டப்பட்டதை கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட கேட்டாதான் அந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த ஊருக்கு போற ட்ரெயின் நினைச்சுன்னு தெரியும். புரியுதுமா. இருந்தாலும் அவரு படுத்த படுக்கையா இருக்காருன்னு தான் சொன்னாங்க. நீங்க ஏன் வேற எதுவும் யோசிக்க கூடாது? ஏண்டா, அங்க சிசிடிவி கேமராலாம் இருந்திருக்கும்ல. அந்த காலத்துல எங்க சிசிடிவி கேமரா? அப்படியே இருந்தாலும் 6 மாசத்தோட ரெக்கார்டிங்ஸ் மட்டும் தானே இருக்கும். 25 வருஷத்தோட ரெக்கார்டிங்ஸா இருக்க போது. ஆமால. சரி, வேற ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. ஆதி, வேற ஏதாவது ஐடியா தோணுதா உனக்கு? வேற ஏதாவது? சரி, யோசிப்போம். அதுக்கு முன்னாடி எதுக்கும் அவரை போய் பார்த்துட்டு வருவோமே. அவருக்கு ஒரு வேலை ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுவாருல்ல. டே, அதெல்லாம் அவருக்கு ஒன்னும் ஞாபகம் இருக்காது. ஏண்டா, அவர் பையனவே யாருன்னு கேக்குறாரா? இதுல 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீ கேட்டீங்கன்னா அவருக்கு எப்படிடா தெரியும்? இது பையனவே யாருன்னு கேக்குறாரா? டே, அவருக்கு வயசாயிருச்சுடா. எப்படியும் அவருக்கு 65-70 கிட்ட இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்ற, அப்பவே ரிட்டையர்ட் ஆகுற நிலைமையில இருந்தாரு. இப்போ போய் கேட்டீங்கன்னா எப்படிடா அவரு சொல்லுவாரு? அண்ணனோட பேச்சுல இன்னைக்கே இவ்வளவு தடுமாற்றம் தெரியுது. அதுக்கு தான்டா சொல்றேன், வேற மாதிரி ஏதாவது விசாரணை பண்ணி பாருங்களேன். ஆதி, அண்ணன் சொல்றதும் சரிதான். தேவையில்லாம அவரை நம்பி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாமா? இப்ப அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் பேசுறதுனால என்ன ஆக போகுது? 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த ஊருக்கு போற ட்ரெயின் நிக்குதுன்னு அவர் சொல்ல போறாரு. அதுக்கு வேற ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இப்போ ட்ரெயின் வந்து நிக்கிறதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட தான் இருக்கணும்னு இல்லல. அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கேட்டாலே சொல்லுவாங்கல்ல. கரெக்டா நிம்மதி, நீ கரெக்டா யோசிச்சிருக்க. நீங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை போய் தேடுறதை விட்டுட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே போய் கேட்டு பாருங்க. அவங்க கண்டிப்பா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது மூலியமா நீங்க கண்டுபிடிக்கலாமே. ஆமா ஆதி, அண்ணா சொல்றதுதான் சரி. நீ வா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கே போலாம். சரி, போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு போலாம். எதுக்குடா? சுடரமா போன் பண்ணாங்க. சூர்யா அவங்க அப்பத்தாவை கூட்டிட்டு வந்திருக்காரா? சூர்யானே வந்துட்டாரா? ஆமா, அதான் பாக்குறதுக்கு வர சொன்னாங்க. சரி, சூர்யானவ பார்த்துட்டு அப்படியே போலாம். சரிப்பா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு. நானும் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நானா? நான் என்ன ஒரு மாதிரி இருக்கேன்? நல்லா தானடா இருக்கேன். நல்லா தானமா இருக்கேன். நிம்மதி, சொல்லுப்பா. நல்லா தானே இருக்கீங்க. என்னடா, அண்ணன் நல்லா தானே இருக்காரு? சும்மா கேட்டு பார்த்தேன். இல்ல, என்னமோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அதானே, என்ன கலாய்க்கலன்னா உனக்கு தூக்கம் வராதுல. அவன் அப்படிதானே. சரி, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம்னா. சரிப்பா, போயிட்டு வாங்க. என்னடா,
ஒன்றும் இல்லை. போயிட்டு வா, நிம்மதி வெளியே நிற்கிதுல. ம். அண்ணே யாருமா? அண்ணே என்ன தெரியலையா? நான் ஜனனி. ஜனனினா? நீ என்ன சிஎம்மா இல்ல பிஎம்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு? சரிதான் சரிதான். அங்க ஒரு ஆளு இப்படிதான் பேசிட்டு தெரியும். எப்படி வந்துச்சுன்னு இப்பதானே தெரியுது. ஏமா யாரம்மா சொல்ற? உனக்கு யாரு வேணும்? உங்க அருமை தங்கச்சி ஷாலினி. எங்கனே? லட்டா அது ரூம்ல தான் இருக்கும். அந்த லட்டை தான் பார்க்க வந்தேன். ஆமால, நீ லட்டோட ஃப்ரெண்டு தானே? சாரிமா, மறந்துட்டேன். என்னனே நீங்க? நான் ஜனனின்னு சொன்னா நீங்க என்ன சிஎம்மா பிஎம்மான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு நான் தானே சொல்ல வந்தேன். ஐயோ சாரிமா, அது வேற யோசனையில இருந்ததா, அதான் அப்படி கேட்டுட்டேன். எப்போதுமே இந்த வீட்ல ஆதி அண்ணா தான் என்ன கலாய்ப்பாரு. இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்கல. சரிமா சரிமா, கோச்சுக்காத. லட்டு மேலதாமா இருக்கு, நீ போய் பாரு. சரிங்கண்ணே. குட்டி தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்காமா, குளிச்சிட்டு இருக்கான். அவனே குளிக்கிற அளவுக்கு பெருசாயிட்டானா? ஏமாயமா குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, சும்மாதான் ஜோக்கு ஜோக்கு. சிரிப்பே வரல. ஆத்தி குடும்பமே அப்படிதான் இருக்கும் போலயே. சரிங்கண்ணே, நான் போய் ஷாலினியை பாக்குறேன். சரி. ஷாலினி, சூர்யா. என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா? முகத்துக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு, காதலுக்கு நெஞ்சம் இரண்டு, இப்போது ஒன்றுக்கு இல்லை. சூர்யா, நீங்க என்ன இங்க? சூர்யா, சூர்யா எங்க போனீங்க? கனவா? சூர்யா, சூர்யா வந்த மாதிரி இருந்துச்சே. என்ன ஷாலினி, என்ன நினைச்சு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கியா? சூர்யா, உண்மையாவே வந்துட்டீங்களா? அப்போ அது கனவு இல்லையா? ஐயோ, நீங்க டக்குனு மறைஞ்சோனே நான் கனவு நினைச்சிட்டேன். தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. சூர்யா, ஷோ, என்னது இப்படி இருக்கு? சூர்யா வராரு போறாரு, அப்புறம் என்ன நடக்குது? ஷாலினி, போங்க சூர்யா. அப்பையில இருந்து ஷாலினி ஷாலினின்னு வந்து கூப்பிடுறீங்களே தவிர முன்னாடி வந்து நிக்க மாட்டீங்க. மறைஞ்சு மறைஞ்சு போறீங்க. அடியே என்னடி, நான் வரும்போதே இந்த வீட்ல எல்லாரும் என்ன கலாய்க்கணும்னு ஆல்ரெடி பிளான் போட்டு கலாய்க்கிறீங்களா? என்ன வாய்ஸ் கீச்சு கீச்சுன்னு கேக்குது? ஐயோ ஜனனி. ஜனனி தான். இப்பயாவது அடையாளம் தெரியுதா? ஐயோ ஜனனி, வாடி. சாரி சாரி, நீ வந்ததே நான் கவனிக்கல. குடும்பமா சேர்ந்து கலாய்ச்சிட்டு வந்ததே கவனிக்கலையாமே. என்னடி சொல்ற? குடும்பமா சேர்ந்து ஒண்ணு கலாய்ச்சாங்களா? யாரு? உங்க பெரிய அண்ணன் தான். முத்து அண்ணனா? அவரா? உங்க முத்து நொண்ணனா? நான் ஜனனிங்கறேன். ஜனனி யாரு? சிஎம்மா பிஎம்மா? உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாருடி. அப்படியே சொன்னாரு. ஐயோ இல்லடி, முத்து அண்ணன் அப்படி பேச மாட்டாரா? திடீர்னு அவர் அப்படி பேசினாருன்னு சொன்னதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எப்போதும் ஆதிதான் அப்படி பேசுவான். ஏண்டி முடி நீலக்காரி, எதுக்கு என்ன வர சொன்ன? வர சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டு வேற இருக்கீங்க. இல்லடி, நான் உன்னை ஒரு விஷயமா தான் வர சொன்னேன். சொல்லி தொலைடி. உட்காரு. சொல்லுடி, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடி. அடி செம்ம காண்டுல இருக்கேன். சும்மா என்ன வர சொல்லிட்டு இப்படி என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருந்த மவளே, அடுத்த செகண்ட் ஓடிடுவேன். இல்லடி, நீ வாய் இப்படி வச்சிருக்கனால எனக்கு சொல்ல வர விஷயம் கூட சிரிப்பா வருதுடி. நீ வாய நார்மலா வை, நான் சொல்றேன். சொல்லி தொலைடி. இல்ல ஜனனி, எனக்கு என்னவோ தெரியலடி, ஒரு மாதிரி படப்படனே இருக்கு. என்னமோ நான் ஒரு மாதிரி இருக்கேன், என்னோட செயல்லாம் வேற மாதிரி இருக்கு. அம்மா கூப்பிட்டா கூட காதலே விட மாட்டேதுடி. சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனா பசிக்க மாட்டேங்குது. படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எனக்கு என்னாச்சு? எனக்குள்ள என்ன பண்ணுது? ஒண்ணுமே எனக்கு தெரியல ஜனனி. புக் எடுத்தா படிக்கவே தோணாதே. ஆமா ஜனனி, எனக்கு இப்படி ஆனதே இல்ல. குளிக்கலான்னு டவல் எடுத்துட்டு பாத்ரூம் குள்ள போவ, ஷவரை திறப்ப, குளிப்ப, ஆனா சோப்பு போடாமயே வெளியே வந்துருவியே. சீ, அப்படிலாம் ஒண்ணும்
இருக்குல்ல, புதுவிதமா இருக்கட்டுமேனு ட்ரை பண்ணேன். கலாய்க்காத ஜனனி. இரு இரு, என்னன்னு பொறுமையா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் தண்ணி குடிக்கணும்னு தாகடிக்கும், ஆனா தண்ணி குடிக்க முடியாதே. அதுக்கு பதிலா ஜூஸ் குடிச்சேன். ஏடி, ஒரு வாட்டி தான் சொல்லிட்டல, ஏடி அதே கேட்டுட்டு இருக்க? எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல ஜனனி. இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ டைம் என்ன? இன்னைக்கு என்ன டே? எதுவுமே தெரியல. ஏண்டி, அத கேட்கவா என்ன கூப்பிட்ட? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதுவும் இல்லாம இன்னைக்கு சண்டே. இப்ப டைம் 6 o'clock. ஜனனி, பின் என்னடி இது ஒரு கேள்வின்னு என்ன வேற அங்க இருந்து வர சொல்லிருக்க? உனக்கு புரியலடி. எனக்கு உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடி. நீ எனக்கு ஒண்ணும் புரிய வைக்க வேணாண்டி, எனக்கு தான் ஆல்ரெடி புரிஞ்சிருச்சே. எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. சொல்லுடி, எனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உனக்கு காதல் பிரச்சனை. காதல் பிரச்சனையா? பின்ன இதுதான் ஷாலு காதலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். என்னடி சொல்ற? ஷாலு, இந்த காதலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு பாரு, இது ஒரு மாயாஜால ஸ்டேஜ்டி. அப்படினா அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். நீயுமா? நான் ஊருக்கு திருவிழாக்கு போவேனா, அங்க என்னோட மாமா பையன் பேரு தண்டபாணி. தண்டபாணியா? என்ன என்ன தண்டபாணி பேருக்கு என்ன குறைச்சு? ஏன் உங்கள மாதிரி சூர்யா, விஜய், அஜித்னு ஸ்டைலிஷா தான் பேர் வைக்கணுமோ? தண்டபாணின்னு வெச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? ஏய், நான் அப்படி சொல்லல. சரி சொல்லு. தண்டபாணினா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவனும் இந்த திருவிழால பார்த்துட்டே இருப்பான்டி, வச்ச கண்ணு வாங்காம பாப்பா. சரி, அப்புறம் எனக்கு ஒரு நாள் மேட்சிங்கா செயின் வளையெல்லாம் வாங்கி கொடுத்தான் இந்த தண்டபாணி. அப்புறம் அவனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு இப்படிதான் பசிக்கும், ஆனா சாப்பிடவே தோணாது. தண்ணி குடிக்கலாம்னு தோணும், ஆனா தண்ணி எடுத்து குடிக்கவே முடியாது. எந்நேரமும் எல்லா இடமும் அவன் நிக்கிற மாதிரியே இருக்கும். ஜனனி, உண்மையாவா? ஆமா ஷாலு, எனக்கும் அப்படிதான் ஜனனி இருக்கு. எங்க பார்த்தாலும் சூர்யா நிக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் என்ன, இதுதான் ஷாலு லவ். இத மட்டுமே லவ்னு வச்சுக்கிட்டு எப்படி நான் சூர்யா கிட்ட பேச முடியும்? அதுவும் இல்லாம இப்ப நான் போய் அப்படியே நின்னேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவர் என்ன ஒத்துக்கவே மாட்டாரு. சரி, அப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்? ஜனனி, நீ தண்டபாணிய அதுக்கப்புறம் எப்படி மீட் பண்ண? நீங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுனீங்க? அத பத்தி ஈஷாலப்ப கேக்குற? இல்ல, நான் சூர்யாவை பார்த்து பேசுறதுக்கு நீ ஏதாவது சொன்னீனா அதே மாதிரி பண்ணுவேல, அதுக்குதான். அத ஈஷாலு கேக்குற? தண்டபாணிக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, குழந்தை கூட இருக்கு. என்னடி சொல்ற? அதுவும் ட்வின்ஸ். என்ன ஜனனி, என்னாச்சு? உன் லவ்? அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த தண்டமா போன தண்டபாணி என்ன லீவுக்கு மட்டும் சைட் அடிச்சிருக்கானே. என்னது, லீவுக்கு மட்டுமா? சரிக்கிறல நீ. நான் லீவுக்கு மட்டும் தாண்டி ஊர் திருவிழாக்கு போவேன். நான் எப்பலாம் திருவிழாக்கு வரணும் அப்ப மட்டும் தான் அந்த தண்டமா போன தண்டபாணி என்ன சைட் அடிச்சிருக்கான். மத்த நாள்ல வேற புள்ளைய லவ் பண்ணிருக்கான். அவளதான் இப்ப கல்யாணமும் பண்ணிருக்கா, குழந்தை. ட்வின்ஸ் இல்லடி, ரொம்ப முக்கியம். சரி, ஏன் கதையை விட நீ எப்படி சூர்யா கிட்ட போய் பேச போற? ஜனனி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அத பண்ணலாமா? ஐடியாவா? என்ன ஐடியா? கிட்ட வா. ஷாலு, சூப்பர் டி. இப்படியே நீ பண்ண, சூர்யாவை கண்டிப்பா சீக்கிரமாவே கரெக்ட் பண்ணிடலாம். ஜனனி, நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா என் மனசுல இருக்கிறது லவ்வானு கூட எனக்கு தெரியல. இத சூர்யா கிட்ட போய் பேசினா சரியா இருக்கும்னு தோணுது. என்னால இதுக்கு மேல இப்படியே உட்கார்ந்திருக்க முடியாது ஜனனி. கரெக்டா ஷாலு, வா இப்பவே போலாம். ஷாலு, கெட்டப்பா மாத்து. லைலா குட்டி, நான் கொடுத்த காஃபியை தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நான் வேணா உங்களுக்கு பீஸா செஞ்சு கொடுக்கட்டா? என்னது, பீஸாவா? எம்மா, நீ போட்ட காப்பியே காரி துப்புற மாதிரி இருந்துச்சு. இதுல பீஸா வேற பண்ணி கொடுத்து பின்விளைவுகள் வர வச்சிராதம்மா. இல்ல இல்ல, நான் பீஸா நல்லா பண்ணுவேன். என்னோட கஸ்டமருக்குலாம் நான் செய்யற பீஸா தான் ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, உன்னோட சமையல் கலையை உன் கஸ்டமரோட வெச்சுக்கோ. தயவு செஞ்சு எனக்கு கொடுத்து என்ன கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டேன். செவனேன்னு ஊர்லயே இருந்திருப்பேன். அந்த அப்பத்தா வஞ்சிக்கு
என்னம்மா மாடு கூட திட்டுற லெவலுக்கு அவ்வளவு கேவலமாவா காஃபி போட்ட? யாரா அவ? நான் ஊர்ல இருக்கும்போது பக்கத்து வீட்ல இருக்கிற குட்டி வாண்டுகளா டிவி பாக்குங்க. அதுல எட்டி பாக்குற டோரா மாதிரியே இருக்கா. ஓய் ஓய், நீ பொண்டாட்டியவே கலாய்க்கிறியா? ஐயையோ, சாரி சார். உங்க பொண்டாட்டியா? என்ன கலாய்ச்ச? என் புருஷன் உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவான். நான் தப்பே பண்ணாம நீங்க ஜெயில போட்டுருவீங்களா? சார் பெரிய டிஎஸ்பி, இவரு சொன்னோனே என்னைய தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. போங்க சார், போய் வேலைய பாருங்க. மாடுன்னு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? மாடுலயும் நான் ரொம்ப வெவ்வரமான மாடு. ஐயடா லைலா, நீ சொல்லலனாலும் சொன்னாலும் இந்த சாரு டிஎஸ்பி தான். ஆத்தாடி, ஏ டோரா, அது மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? சார் டிஎஸ்பியா? ஆமா சார். சாரி சார், ஒரு பேச்சுக்கு நீங்க பெரிய டிஎஸ்பியான்னு கேட்டுட்டேன். நீங்க பெரிய டிஎஸ்பி தான் சார், ஒத்துக்கிடுறேன். பரவாயில்லையே, மாடா இருந்தாலும் ஜாலியா பேசுறியே. சுடரமா, உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் தான் போங்க. ஆமாப்பா, நான் சமைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாம் சொல்றா லைலா. இங்க பாரு லைலா, நான் டெய்லி உனக்கு விதவிதமா சமைச்சு தருவேனா? நீ சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லணுமா? அம்மா, அதுக்கு நான் உசுரோட இருக்கணுமா? ஒரே நாளே உன் விட்டெல்லாம் காமிச்சு என்ன சாவடிச்சிராத. சரி, அது உங்களோட டீலிங், நீங்க பாத்துக்கோங்க. ஆமா, சூர்யா என்ன எங்கம்மா? ஓ, சூர்யாவை பார்க்க தான் வந்தீங்களா? இங்கதான் இருக்காங்க. நிம்மதி, அவங்களோட அப்பத்தாவும் வந்திருக்காங்க. ஓ சரிம்மா. அட சூர்யாண்ணே. நிம்மதி, எப்படிமா இருக்க? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? காலேஜ் ரீஜாயின் பண்ணதுல இருந்து உங்களை பார்க்கவே முடியல. ஊருக்கு போயிட்டேன் ப்ரோ. அப்பத்தா, லைலா எல்லாத்தையும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? சூப்பர்ண்ணே. ஆமாமா, அப்பத்தா அங்க தனியாவே இருந்தாங்களா, அதான் இங்க இருக்கட்டும்னு இங்கே கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஊருக்கு போற வேலையே இருக்காது. சரிங்கண்ணே, நாங்களும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறோண்ணே. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். அம்மா சொன்னாங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு. அப்படியா? என்ன வேலையா போறீங்க? அண்ணா, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என் அண்ணன் சின்ன வயசுல காணாம போயிட்டான். ஆமாமா. அவனை தேடிட்டு இருக்கோம். ஆதி போலீஸா சார்ஜ் ஏத்துறதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கேஸ இதை எடுத்துக்கிட்டான். ஆமால ப்ரோ, அம்மா வந்தோடனே சொன்னாங்க நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்கன்னு. கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்படியா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சூர்யா தொலைஞ்சு போயிருக்காரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போன ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறோம். அப்படியா? இருக்குமா ப்ரோ? பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாப்போம் தான். அப்பனா நானும் வரலாமா? உங்களுக்கு எதுக்கு ப்ரோ சிரமம்? ஐயோ, எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நானும் உங்க கூட வரேன். எனக்கும் இங்க இருக்க போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாம சுடரமா என்கிட்டயே நிறைய வாட்டி புலம்பி இருக்காங்க. அவங்க பையனை நினைச்சு. அவங்க பையனை கண்டுபிடிக்கிறதுல எனக்கும் ஒரு பங்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் நானும் வரலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா வாங்கண்ணே. ஆதி, ஒரு பிரச்சனையும் இல்லடி, வர சொல்லு. அண்ணே, நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான். வாங்கண்ணே. சரிம்மா, அப்ப நானும் வரேன். கண்ணிரண்டும் தேடுதே உன்னை காண ஏங்குதே, என்ன சாபம் வாங்கினேன் என்ன வாழ்க்கையோ. என்ன பாக்குறீங்க? இங்க இங்க. இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். பாத்தீங்களா விதிய? சூர்யாவை தேடுறதுக்கு சூர்யாவே போறாரு. இருக்கட்டும், பக்கத்துல இருந்து பார்த்தா தானே அவருக்கும் தெரியும், சீக்கிரமாவும் தெரிய வரும். அப்புறம் ஆரம்பத்துல முத்துமொழி எதுக்கோ ஷாக் ஆனாரே, எதுக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னமோ இருக்குல்ல. அப்புறம் நம்ம ஷாலினி குட்டி, ஷாலினிக்கு சூர்யா மேல லவ் வந்தாச்சு. ஆனா ஏதோ செமையா பிளான் போட்டிருக்காளே, அதுவும் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, ரம்ஜானுக்கு நேத்து பிரியாணி சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணாலும் இன்னைக்கு சூப்பரா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா எல்லாம் வச்சு செமையா சாப்பிட்டோம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, நாளைக்கு வீடியோல சந்திக்கலாமா? பை. சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை